வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள். அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது நான் என்ன பண்ணுறேன், முதல்ல மொத்த மதிப்பெண்களை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அகிலா பெற்ற தேர்ச்சி சதவீதம் எவ்வளவு, 80%, 80% அதை எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் அகிலா பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளவு, 576. அதாவது எக்ஸ் மார்க்குக்கு 576 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் தேர்ச்சி சதவிகிதம் வந்து 80% அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ கண்டுபிடிக்கலாமா? அப்போ டோட்டல் மார்க் எவ்வளவு, எக்ஸு. இதில் அவங்க எடுத்த மார்க் எவ்வளவு, 576. அப்போ இன்ட்டு 100 அப்போனா எத்தனை பர்சன்டேஜ்னு கிடச்சிருமா? ஸோ 80% கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம அடித்தோம்னா நமக்கான டோட்டல் மார்க் கிடச்சிரும். ஸோ இதை இப்போ அடிக்கலாமா? ஸோ அப்போ 144 × 5 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மார்க். ஸோ இப்போ இந்த ரெண்டத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ ஆன்சர் இஸ் 720. அதாவது இதுதான் அந்த மொத்த மதிப்பெண்கள். 720க்கு தான் 576 அந்த அகிலாங்கிறவங்க எடுத்தனால அவங்களுக்கு வந்து தேர்ச்சி சதவிகிதம் வந்து 80%ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ டோட்டல் மார்க் வந்து எவ்வளவுனா 720. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.